ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி அதை 2ஆ பிரிச்சாங்க. அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து டைரக்டா எடுத்துட்டு போய் அப்சர்வேஷன்ல விட்டு முதல்ல கொஞ்சம் வயலண்டான இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து போபோடாலோடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை ரொம்ப கவனிச்ச பசங்க வந்து பிஹேவியர் வைஸ்ல சேஞ்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து த அதர் செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து அதே போபோடால் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கல. those who are not interested towards போபோடால் வந்து they didn't mind it. சில குழந்தைங்க வந்து ரொம்ப சாஃப்டான டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ அந்த கவனிச்ச குழந்தைங்களுடைய பிஹேவியர்ல there is a changes. physical and verbal aggressiveness வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டியதும் அதே அக்ரெஷனை வச்சது தான். ஸோ இப்போ நம்ம அந்த அக்ரெசிவ்ல 3 கேட்டகரியா பிரிச்சாங்க இல்லையா? என்னென்ன கேட்டகரி போபோடாலோட எக்ஸ்பெரிமெண்ட்டை? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஒரு 3 to 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக அவங்க பிரிச்சாங்க. அது என்னென்ன சுலைமான் சார்? மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஓப்பனாக பண்ணலாம். படிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதே போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து 4 இடத்துல படிச்சிட்டோம். ஒருத்தவங்க வந்து அக்ரெசிவ் பிஹேவியரை வந்து அந்த டாலை அடிக்கிற மாதிரி ஒருத்தர் அடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஓகே. அத மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சைலண்ட் பிஹேவியர் மாதிரி ஐ மீன் கான்ஸ்டன்டா எதுவுமே காமிக்கல ஒருத்தன் ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு. ஸோ இதுல வந்து ஓகே, இதுல வந்து ஒன்னு வந்து அக்ரெசிவ் டைப் காமிச்சாங்க, இன்னொன்னுல வந்து நான் அக்ரெசிவ் டைப் காமிச்சாங்க இல்லைங்களா? அக்ரெசிவ்ல வந்து அவங்க என்ன பண்ணினாங்க, உங்களுக்கு ரஃப்பான டாய்ஸ் கொடுத்தாங்க, வயலண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடிய டாய்ஸை கொடுத்தாங்க. இன்னொன்று நான் அக்ரெசிவ் கேண்டிடேட்ஸருக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னா சாஃப்ட் டாய்ஸ் கொடுத்து விளையாட வச்சாங்க. அதுலேயே இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் குரூப்பாக பண்ணாங்க. கொடுத்துட்டு அதை வந்து உடனே எடுத்துக்கிட்டு அந்த கண்ட்ரோல் குரூப்போடைய எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அந்த போபோடாலோட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல டிபெண்டன்ட் வேரியபிளா எது ஆக்ட் பண்ணுது, இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எது ஆக்ட் பண்ணுது? எனி ஐடியா? ஒன்று வந்து அக்ரெசிவ், நான் அக்ரெசிவ் adult model. Okay, the second thing is sex of the model. குழந்தைங்க எப்படி கூட்டிட்டு போனாங்க உள்ள? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இல்லைங்களா? காமிச்சாங்க குழந்தைங்களை வச்சுதானே எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இமிட்டேட்டிங் பிஹேவியர், அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய லேர்னிங் அடாப்டேஷன் எப்படி மாறுது, இதுதானே அந்த போபோடாலோட எக்ஸ்பெரிமெண்ட். Am I right? Yes ma'am. Okay. So வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா aggressive or non aggressive adult model. ஒன்னு comparison study between these two. Okay. The second thing is the sex of the model, whether it is a male or a female, who is getting more aggressive towards. அதுக்கப்புறம் the sex of the child is boy or girl. So these are your independent variables. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன போபோடாலோட எக்ஸ்பெரிமெண்டோட ஃபைனல் அவுட்புட் என்ன, அதை எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்? கூட்டிட்டு போனாங்க, காமிச்சாங்க, அந்த குழந்தைங்களோட இன்ஃபரன்ஸ் என்னவா இருந்தது? அதுல இருந்து நீங்க அந்த போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீகால் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துரும் பாஸ். So whoever was viewing that aggressive behavior, they showed the aggressive behavior again. Correct. So அந்த aggressive behavior ரெண்டா பிரிச்சாங்க இல்லையா? imitating behavior அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்தது. அதுல பாய்ஸ் வந்து என்ன பண்ணினாங்க, they are showing extra aggressive than the girls. கேர்ள்ஸ் கம்மியா காமிச்சாங்க.
பாய்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தது அந்த இமிட்டேட்டிங் பிஹேவியரோடது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 10 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமான இன்டர்வல்ஸ்ல நடந்துகிட்டே இருந்தது. அவங்க இன்ஃபரன்ஸ் அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளை உள்ள அனுப்பிச்சு அவங்க எப்படி இமிட்டேட் பண்றாங்க, அதை எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, எந்த லெவல் ஆஃப் அக்ரெசிவ்னஸ்க்கு அவங்க கொண்டு போனாங்க, இன்னொரு கண்ட்ரோல் குரூப்ல இருந்தவங்க அதை ஏன் இமிட்டேட்டே பண்ணல, இதெல்லாம் தானே ஸ்டடி பண்ணினாங்க. உள்ள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் இதை தானே அவங்க ஸ்டடி பண்ணினாங்க. ஸோ ஸ்டடி பண்ணும்போது என்ன பேஸ் இன்டர்வல்ஸ்ல அது நடந்தது, எப்பெல்லாம் அந்த இமிட்டேட்டிவ் அக்ரெசிவ் வருது, எவ்வளவு நேரம் இருக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்துக்கிறோம். சிம்பிளா புரிஞ்சுதுங்களா? ஹலோ, இல்ல மேம், புரியல மேம். என்ன சொன்னீங்க மேம்? அக்ரெசிவ் பிஹேவியர். ஓகே, நம்ம இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து எந்த ரிசர்ச் ஆனாலும் முதல்ல வந்து நான் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்கணும்னு சொன்னேனா? இதுல வந்து இண்டிபெண்டன்ட்ன்றது என்ன, நம்ம பாக்குற எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஒரு கன்க்ளூஷன் இல்லாம நம்ம எடுத்துட்டு போற எல்லா டிஃப்ரெண்ட் குரூப்புமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை நம்ம ஸ்டடி பண்ணி இன்ஃபரன்ஸ் எடுக்கிறோம்ல, அவுட்புட் இன்ஃபரன்ஸ் எடுத்து அவுட்புட்னு ஒன்று கிடைக்குமா, அந்த அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்து அக்ரெசிவ் செல்ஃப் லேர்னிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா உங்களோட இதுல புக்ல, அதுல பொறுத்து நம்ம போபோடோலோட எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தோம்னா அப்படின்னா இங்க வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. ஒன்னு, there is a comparison between the aggressive behavior model and the non-aggressive behavior model. அதுதான் base of the Bobo-Doll experiment ஓடது. Second is the sex of the model. Sex of the model is whether it is a boy or a girl. Okay. Third is the sex of the child. Sex of the model, sex of the child. ஸோ இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கு யார மாடலா யூஸ் பண்றாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்புறம் செக்ஸ் ஆஃப் த மாடல் யாரு, திருப்பி அகெயின் இட்ஸ் அ பாய் அண்ட் அ கேர்ள். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல என்னென்ன வருது அப்படின்னா அக்ரெசிவ் பிஹேவியர், அக்ரெசிவ் ரோல் மாடல், நான் அக்ரெசிவ் அடல்ட் ரோல் மாடல், செக்ஸ் ஆஃப் த மாடல் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், செக்ஸ் ஆஃப் த சைல்டு, ஏன்னா அந்த சைல்டை வச்சு தான் அந்த மாடல் பண்றாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள். These are your dependent variables, independent variables. So the independent variables வச்சு அவங்க ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதுல தான் உங்களுக்கு போபோடால் கொடுக்குறாங்க. ஒரு குரூப்புக்கு கண்ட்ரோல் குரூப் தான் பண்றாங்க, அவங்க இதோட எக்ஸ்போஸே ஆகல. இன்னொரு செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு என்ன பண்றாங்க, ஜாலியா விளையாடுறதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் they are taking the toys away from them. அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் மாறுதா இல்லையா, இஸ் இட் ஸ்டேயிங் இன் தி சேம் பேஸ் ஆர் இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட்? ஓகேவா? எனி क्वेश्चंस ஆன் திஸ்? நோ மேம். நோ, ஃபைன். சோ இது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து இருக்கிற ஒரு வேரியபிள்ல இருந்து இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, எக்ஸ்பெரிமெண்ட்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஸ்டிமுலேஷனை கொடுக்குறாங்க. அந்த ஸ்டிமுலேஷன்ல இருந்து ஒரு அவுட்புட் வருது, அண்ட் தட் அவுட்புட் இஸ் கன்சிடர்ட் அஸ் யுவர் டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ ஸ்டடி பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அகெயின் அதை வந்து 3 தான் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து அமௌண்ட் ஆஃப் இமிட்டேட்டிவ் பிஹேவியர், அந்த ஸ்டடினால எத்தனை அந்த எந்தெந்த குழந்தைங்கெல்லாம் அதை சேம் பேட்டர்ன்ல இமிட்டேட் பண்றாங்க. அப்புறம் கோவத்தோட லெவல் எப்படி இருக்கு, ஹையா இருக்கா, லோவா இருக்கா, இல்லை நியூட்ரலா இருக்கா, ஓகேங்களா? அப்புறம் அடுத்த ஃபேஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மேல் சைல்டா
இல்ல ஃபீமேல் சைல்டா, யாருக்கு ரொம்ப அக்ரெசிவ் வருது? ஓகேங்களா? ஓகேவா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிளியர் ஆயிடுச்சு. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன கிளியர் ஆயிடுச்சு, டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இதை மெஷர் பண்ணும்போது இன்னொன்னு நடக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இமிடேட்டிவ் பிஹேவியர் அரைஸ் ஆகுது, கீழே போகுது. So here we are noting down it is an intervals. Okay va? So these are the basic independent variable and dependent variable. உங்க அக்ரஷனோட இதுல இருந்தே நம்ம எடுத்தோம். எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா we will able to classify or differentiate between the independent variable and dependent variable. கொஞ்சம் யோசிக்கணும், யோசிச்சா வந்துடும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ சாம்பிள் அண்ட் சாம்பிளிங் மெத்தட் எத்தனை குழந்தை எடுத்தாங்க போவோடால்ல? What is the total number of children has been taken for the Bovodol experiment? 72 ma'am. 72, fine. And in 72, what is the category being divided? Like how many for boys and how many girls? 36 male, 36 female. All right. So 36 boys and 36 girls has been separated. இந்த அதுக்கப்புறம் என்ன ஏஜ், எந்த ஏஜ் குரூப்ல அவங்க பண்ணாங்க? Between what age and to what age? 6 to 9 or 3 to 6? 3 to 6 I think. Okay, fine. So இப்போ வந்து என்ன சொல்றது, பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எப்படி மேட்ச் பண்ணாங்க? On what basisல they have matched it? 2 ஸ்கேலா, 3 ஸ்கேலா, 4 ஸ்கேலா, எந்த ரேட்டிங்ல கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலா ஸ்டிமுலஸ் கொடுத்துட்டோம், அதோட ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்க? ஆக்சுவலா 3 பிரிச்சாங்க மேம். 24 24 24. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 24 வந்து அக்ரெசிவ் பிஹேவியருக்கு, இன்னொன்னு நான் அக்ரெசிவ் பிஹேவியர், இன்னொன்னு கான்ஸ்டன்ட் பிஹேவியர். ஸோ 3 குரூப்ஸா பிரிச்சாங்க. ஓகே, 3 குரூப்ஸா பிரிச்சுட்டாங்க. இப்போ 3 குரூப்ஸும் அதுலயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு, டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு. கரெக்டுங்களா? 3 குரூப்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதை ரெண்டையும் இப்போ வந்து அது ஐ மீன் அது அதாவது 3 குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க அந்த ரிசர்ச்? அக்ரெஷன் பேஸ் பண்ணி. ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரெஷனா அதை பிரிச்சாங்க? எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸா அதை கிளாசிஃபை பண்ணாங்க? அக்ரெஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 3 மாடல் சொல்லிட்டீங்க. ஒன்று அக்ரெசிவ் மாடல், இன்னொன்று நான் அக்ரெசிவ் மாடல், இன்னொன்று உங்களுடைய வந்து கண்ட்ரோல் குரூப் சொல்லிட்டீங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த அக்ரெஷன் அப்படின்றத வந்து எத்தனையா கிளாசிஃபை பண்ணாங்க? ஒன் இஸ் யுவர் பிசிக்கல் அக்ரெஷன், ஒன் இஸ் யுவர் வெர்பல் அக்ரெஷன், ஒன் இஸ் யுவர் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற ஒரு இது, அதை எடுத்தா கோவம் வரும். தி லாஸ்ட் ஒன் இஸ் யுவர் அக்ரெஷன் இன்ஹிபிஷன். கரெக்டுங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் போட்டு எடுக்க போறோம், என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்றது. ஈஸி ஈஸி ஆர் டஃப்? மேம் அந்த 4ஐயும் ரிப்பீட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். எந்த நாளுப்பா? இப்ப சொன்னீங்க இல்லையா, எதுல பிரிக்கிறாங்கங்கறத. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு, டிபெண்டன்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. எத்தனை இல்ல மேம், அவங்க அக்ரெசிவ் பிஹேவியர் கேக்குறாங்க. ஒன்னு பிசிக்கல் பிஹேவியர். புரியுது சார். பிசிக்கல் அக்ரெஷன், வெர்பல் அக்ரெஷன், verbal aggression, inanimate objects. Inanimate. What is it called, inanimate object, madam? Inanimate அப்படின்றது வந்து
பிசிக்கல் அக்ரஷன்னா அதாவது நம்ம உடல் மொழியில காமிக்கிறது. இன்அனிமேட் அப்படின்னா இட் இஸ் சம்திங் வெர்பல்னா நம்ம பேசுறதுல காமிக்கிறது கோபம் அக்ரஷன். இன்அனிமேட் சம்திங் இஸ் நான் லிவிங் ஆர் லைஃப்லெஸ். அது டால்ங்கறது அந்த மாதிரியா? ஆமா, அதாவது அத வச்சு ரிசர்ச் பண்ணாங்கயா. இட்ஸ் a plastic toy. அதுதான் நம்ம வந்து ஓகே inanimate object. inanimate objects. Actually male kids எல்லாம் வந்து they showed physical aggression and female kids showed verbal aggression actually. Exactly. Yeah, that's how it differentiates. That is how it is. So inanimate object. நாலாவது மேடம்? நாலாவது aggression inhibition. Aggression inhibition. What is it called? Aggression inhibition. Aggression is stopped. இன்னைக்கு தான் புக்கே ஓபன் பண்ணிருக்கேன் because of fastingல இருந்ததனால I was a bit slow. ஓகேவா? சோ இத ஓகே மேம். சார் ஆக்சுவலா நீங்க வந்து 4 பாயிண்ட் ஸ்கேல், அது ரேட்டிங் ஸ்கேல். நீங்க 3 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, 4 டிஃபரண்ட் குரூப்ஸா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இட் இஸ் 5 குரூப். ஓகேங்களா? One is your boy and male aggressive, that is non-aggressive model. Second one is boy and male aggressive. Boy and male aggressive, girl and male aggressive. It is a combination of things. Girl and male aggressive. Adutha boy and female aggressive, girl and female aggressive. The last one is your control group, complete no model at all. Okay. So these are the 5 different categories they have split. அப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, போவோடால் யூஸ் பண்ணாங்க, மேலட் யூஸ் பண்ணாங்க, டார்ட் கன்ஸ் யூஸ் பண்ணாங்க ஃபார் அக்ரெசிவ் டாய்ஸ். ஃபார் நான் அக்ரெசிவ் டாய்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க? டீ செட், டாய் கார்ஸ், டால்ஸ். கரெக்டா? ஸோ இதை 3 ஃபேஸா வந்து அவங்க பிரிக்கிறாங்க இந்த ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் உங்களோட அக்ரெசிவ் மாடல், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எதை வச்சு விளையாடுறாங்க, அதை மாத்திட்டு போவோடால் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய எந்த லெவல் ஆஃப் அக்ரெஷன் கூடுது, அதை எப்படி கால்குலேட் பண்றது. அடுத்தது நான் அக்ரெசிவ் மாடல், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வந்து ஒரு டாலை கொடுத்துட்டு இன்னொரு டாலர் டக்குன்னு மாற்றும் போது அந்த பழைய அந்த இக்னோரிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, அப்போ கண்ட்ரோல் குரூப்போட பார்ட்டிசிபேஷன் லெவல் என்ன, இது ஒரு ஃபேஸ். சரிங்களா? அப்போ மைல்டு அக்ரெஷன் லெவல் அப்படின்னு ஒரு ஃபேஸ் வந்திருக்கு. அப்போ ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்திட்டு அந்த குழந்தைங்களுடைய இதை வந்து மாறுதா, வேற எதுக்காவது அட்ராக்டிவ் ஆறாங்களா, வேற டாய்ஸ்க்கு அட்ராக்டிவ் ஆறாங்களா, இல்ல அதையே வச்சு விளையாண்டுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஃபேஸ் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஃபேஸ் இட் இஸ் லைக் யுவர் எல்லா சில்ட்ரனையுமே அட் அ டைமா ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட அக்ரெசிவ் அண்ட் நான் அக்ரெசிவ் டாய்ஸ் என்னென்ன இருக்கு, எதை வச்சு அவங்க மீன் பண்றாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வெளியில உட்காந்துக்குவாங்க, அவங்க உள்ள நடக்கிற எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிலேபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். சரிங்களா? ரிலேபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒன் டைம் பார்த்துட்டு ரிலேபிலிட்டி டெஸ்ட் போட முடியாது. த சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து திருப்பி 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 கண்டினியூஸாக இல்லை ஒரு லேப் மாடலில் வச்சு, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இது. ஸோ லேப் மாடலில் வச்சு ஒவ்வொரு தடவையும் த சேம் கைண்ட் ஆஃப் அன் அக்கரன்ஸ் ஆகுதா இல்லையா மாறுதா அப்படின்றத பேஸ் பண்ணி they will be doing the coefficients. correlation coefficient அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும், அது வரும். ஸோ இதில் வந்து அப்சர்வ் பிஹேவியரில் நம்ம முன்னாடி குறிப்பிட்டிருக்க எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் எப்படியா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இமிட்டேட்டிவ் அக்ரெஷன் ஆன் ஃபிசிக்கல், வெர்பல் அண்ட் நான் அக்ரெசிவ் ஸ்பீச். அடுத்து பார்ஷியலி இமிட்டேட்டிவ் அக்ரெஷன். அடுத்தது வந்து நான் இமிட்டேட்டிவ் ஃபிசிக்கல் அண்ட் வெர்பல் அக்ரெஷன். இன்னொன்று நான் அக்ரெசிவ் பிஹேவியர்.
இமிட்டேட்டிவ் அக்ரெஷன் என்ன, நான் இமிட்டேட்டிவ் அக்ரெஷன் என்ன, அது எதை பாதிக்குது, பார்ஷியல் இமிட்டேட்டிவ் அக்ரெஷன்னா என்ன, நான் அக்ரெசிவ் பிஹேவியர். எதுக்குமே நான் வந்து கொடுக்க மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் எனிதிங் அப்படின்றது கம்ப்ளீட் நான் அக்ரெசிவ் பிஹேவியர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, வில் ட்ரை டு கிளாரிஃபை சம் மோர். என்டையர் குரூப் சைலண்டா இருந்தா என்ன, பதில் சொல்லுங்க மேம். அப்படியே கொஞ்சம் ரீகேப் பண்ணிடுங்க மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டுமா? ஓகே, ஒரு ரீகேப். நம்ம வந்து சாம்பிள் ஸ்டடி அப்படின்னு கொடுத்து புக்ல கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, ஒரு அக்ரெஷன் பிஹேவியர் இருக்கிறவங்களுடைய நீங்க எப்படி வந்து how you will find out your dependent variable, independent variable, and what basis we are going to conduct a research on it. கரெக்ட்டுங்களா? இதுதான் வந்து நமக்கு சாம்பிள் ஸ்டடியா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்ரெஷன்னு தனியாக போய் கொஸ்டினர் எடுத்துலாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்டையே இதுக்குள்ளே இழுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, we are taking 3 independent variables based on the Bobodal experiment. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, they are witnessing the child's behavior. They wanted to witness the child's behavior, aggressive and non-aggressive adult model. சரிங்களா? அதுக்கு they are taking 3 different groups. One is your exposed group, one is your not exposed group, இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டா அக்ரெசிவ் பிஹேவியரை இன்டியூஸ் பண்றதுக்குன்னே கூட்டிட்டு போறாங்க, ஸ்டிமுலேட் பண்றதுக்குன்னே கூட்டிட்டு போறாங்க. ஸோ இது நான் அக்ரெசிவ் அடல்ட் மாடல். செகண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் த செக்ஸ் ஆஃப் த மாடல், வெதர் இட் இஸ் அ மேல் ஆர் அ ஃபீமேல். தேர்ட் இஸ் யுவர் செக்ஸ் ஆஃப் யுவர் சைல்டு. ஏன்னா குழந்தைங்களை வச்சு தான் இந்த மாடல் பண்றாங்க. பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணது எதுக்கு, அக்ரெசிவ் எவ்வளோ பேர், நான் அக்ரெசிவ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாடலுக்கு தேவை என்ன, ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல். பட் அவங்க கூட்டிட்டு போனது யாரு, சில்ட்ரன்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸோடைய ஃபிசிக்கல், ஐ மீன் தி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, அ பாய் ஆர் அ கேர்ள், ரைட்? ஸோ தீஸ் ஆர் கொடுத்துருக்காங்க போபோடாலுக்கு. லேர்னிங் அண்ட் இமிட்டேஷன் அண்ட் லேர்னிங், அதுக்கு தான் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதோடைய அடிக்கிறது மூலமா என்ன ஆகுதுன்னா, தே ஆர் கெட்டிங் தி அக்ரெசிவ் பிஹேவியர். அதை வந்து லேர்னிங் என்ன பண்றாங்க, லேர்னிங் உடைய இதை வந்து தே ஆர் டேக்கிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ நீ அடிக்கிற, ஸோ நானும் அடிக்கிறேன், அது ஒரு டைப். இன்னொன்று, அடிக்கும் போதே நானும் கத்திக்கிட்டே அடிக்கிறேன், என்னுடைய வெண்ட் அவுட், ஸ்ட்ரெஸ் லெவல்ல வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஐ எம் ஆல்சோ ஷவுட்டிங் அலாங் வித் யூ. தேர்ட் இஸ் ஒன்லி தி பிசிக்கல் அக்ரெஷன். சரியா? அதுக்கப்புறம் உங்க கண்ட்ரோல் குரூப் இஸ் நத்திங், அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன, இந்த அக்ரெசிவ் நான் அக்ரெசிவ், செக்ஸ் ஆஃப் த மாடல் அண்ட் செக்ஸ் ஆஃப் த சைல்டை பேஸ் பண்ணி your dependent variable is going to be a observation which is outcome from the particular study. அப்போ என்னன்னா, amount of imitative behavior, நான் பார்த்து எத்தனை பேர், எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் the same behavior imitate பண்றாங்க. செகண்ட் திங் இஸ், எந்த குழந்தை வந்து அந்த அக்ரெசிவ் லெவல்ல காமிக்குது. தேர்ட் இஸ், எவ்வளவு நேரம் காமிக்கிறாங்க, 5 minutes-ஆ 10 minutes-ஆ, இல்ல அவங்களோட டென்ஷன் லெவல் போற வரைக்குமா. ஸோ these are noting down at every 5 seconds ஒரு தடவை அந்த இன்டர்வல்ஸை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எழுதிக்கிட்டே வர்றாங்க. இதுக்கு நம்ம இந்த போபோடால் சாம்பிளுக்கு எத்தனை குழந்தைங்களை யூஸ் பண்ணோம்னா 72 children we have used. அதுல 36 boys and 36 girls, which is age group between 36 to I think 36 to 69 or 70 months. அந்த ரேஞ்ச்ல எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சில்ட்ரன் எல்லாத்தையுமே யார் எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நர்சரி ஸ்கூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட க்ளோஸா 2 பேர் ஒர்க் பண்ணிடுறாங்க. இதை கொஞ்சம் இன்னும் ப்ரீஃபா சொல்றேன். இந்த குழந்தைங்களோட ரொம்ப நெருக்கமா ஒர்க் பண்ணது ஒரு நர்சரி ஸ்கூல் டீச்சரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டரும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நாளா பழகிட்டு அந்த குழந்தைங்களுடைய பிஹேவியரை வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஆஃப்டர் கிவிங் த போபோடால் தே ஆர் அப்சர்விங் த பிஹேவியர். அப்போ இவங்க ஒரு
அந்த ரேட்டிங் கொண்டு வர்றதுக்கு 4-5 பாயிண்ட் ஸ்கேல் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸில் பாய் ப்ளஸ் மேல் அக்ரெசிவ், கேர்ள் ப்ளஸ் மேல் அக்ரெசிவ், பாய் ப்ளஸ் ஃபீமேல் அக்ரெசிவ், கேர்ள் ப்ளஸ் ஃபீமேல் அக்ரெசிவ். த லாஸ்ட் ஒன் இஸ் யோர் கண்ட்ரோல் குரூப். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம நாயர் படித்தோம் இல்லையா, நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ இல்லையா படித்தோம் இல்லையா. ஸோ அந்த இன்டர்வல்ல வந்து we are going to calculate here, utilize here. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுத்தோம், what kind of materials we have provided to the child. The two types, one is your aggressive toys, the other one is your non-aggressive toys. What is your aggressive toys? A bobo doll, a mallet and a dart gun. Non-aggressive toys என்ன, tea set, toy car, dolls. இதெல்லாம் உங்களுடைய செட் ஆஃப் என்ன சொல்றது வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட். இது நம்ம வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து இன்டர்வல்ஸ் போடுவோம், we will பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இவ்வளோ அக்ரெஷன் காமிக்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ். பர்சன்டைல் கனெக்ட் பண்ணுறதுக்கும் மீடியன் அப்படின்ற அந்த நேற்று ஐ திங்க் ஒன் மிஸ்டர் டேனியல் ஹேஸ் ஆஸ்க் மீ, இது எதுக்கு மேம், இது எதுக்கு மேம், இது எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஐ ஹவ் சென்ட் எ யூடியூப் வீடியோ டு ஹிம். அதில் வந்து கிம் பேர் என்ன சம்திங் ஒரு பர்சன் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் எது எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மீன்னா எதை யூஸ் பண்ண, எது யூஸ் பண்ணணும், மோடுனா எது யூஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு எது யூஸ் பண்ணணும், ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்போ அப்சர்வ் பண்ண டிபெண்டன்ட் வேரியபிளையும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் வச்சு இவங்க வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரை வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸாக தே ஹாவ் கன்வெர்டட். ஒன்று வந்து அக்ரெசிவ் மாடல், அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்டார்ட் ஆனது எங்கே, அசம்பிளிங் த டிங்கர் டாய் இல்லையா. நெக்ஸ்ட்டு போபோடால் கொடுத்தாங்க, கொடுத்ததுக்கப்புறம் தே ஹாவ் ஸ்டார்டட் டெவலப்பிங் த ஃபிசிக்கல் அண்ட் வெர்பல் அக்ரெசிவ். அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைட் ப்ரொசீஜர் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து அதுலேயே ஒரு ஃபேஸ்லையும் ஒரு அக்ரெசிவ் ஒரு நான் அக்ரெசிவ். அக்ரெசிவ் மாடலுக்கானது சொன்னேன். இப்போ நான் அக்ரெசிவ் மாடல் என்ன பண்ணாங்க, அதே டிங்கர் டாய்ஸை தான் கொடுத்தாங்க, பட் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, நீ கொடுத்துட்டு எடுத்துட்ட, நான் ஏன் நீ கொடுத்தது ஃபர்தராக நான் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they ignored the bobo doll. When they introduced their bobo doll, they completely ignored the bobo doll and this group did not participate in the phase 1. இப்போ phase 2 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சில்ட்ரனையும் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சப்ஜெக்டிவ் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவு மீடியம் அக்ரெஷன் லெவல் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். முதல்ல வந்து கம்ப்ளீட்டா பிசிக்கல் அண்ட் வெர்பல் அக்ரெசிவ் பார்க்குறாங்க. அடுத்தது வந்து மைல்டு அக்ரெஷனோட மைல்ட் லெவல் ஆஃப் அக்ரெஷன் எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வருதுன்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அகெயின் தே ஆர் கிவிங் தி ஒரு செட் ஆஃப் பிளே கொடுக்குறாங்க. நார்மல் செட் ஆஃப் பிளே கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இந்த குழந்தைங்க விளையாண்டவொடனே என்ன பண்றாங்கன்னா, வெடுக்குன்னு அதை எடுத்துட்டு இது உங்களுக்கு இல்லை இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அப்போ வந்து அந்த குழந்தைங்க ட்ரான்ட்ரம் காமிக்கிறாங்களா, இல்லை வந்து லாங் டேர்ம் ஆஃப் இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்குறாங்களா அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. தேர்ட் ஃபேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையும் தனித்தனியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து அக்ரெசிவ் பிஹேவியர் ஷோ ஆஃப் பண்றாங்களா இல்லை நான் அக்ரெசிவ் பிஹேவியர் ஷோ ஆஃப் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ அக்ரெசிவ் ஷோ ஆஃப் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த குழந்தை அக்ரெசிவா இருக்கும்போது என்ன டாய்ஸை விரும்புறாங்க, நான் அக்ரெசிவா இருக்கும்போது நான் அக்ரெசிவ் பேட்டர்ன்ல இருக்க குழந்தைங்க என்ன டாய்ஸை விரும்புறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமான இன்டர்ஸ்கோர் ரிலையபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. ரிலையபிலிட்டிஸ் இன்டர்ஸ்கோர் ரிலையபிலிட்டிஸ்னா ஒன்று நத்திங் பட் யுவர் கார்லேஷன் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போகும்.
ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து நியூமரிக்கலுக்குள்ள தான் வரும். இதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்றாங்க, இந்த 3 ஃபேஸ்லையும் கொடுத்ததை வச்சு அவங்க என்ன அப்சர்வ் பண்றாங்க? The observation is nothing but your imitative aggression, which is either a physical, verbal or non-aggressive speech. ஒன்னு imitative aggression, இன்னொன்னு non-imitative aggression. ஓகேவா? அடுத்து partial imitative aggression. The last one is no aggression behavior. இவ்வளவுதாங்க இன்ஃபரன்ஸ். ஓகேவா? Any doubts? மேம் இந்த நோ அக்ரெஷன் பாக்குறோம் இல்லையா? ஆமா, அவங்க வந்து கண்ட்ரோல் குரூப். They did not be exposed to any other groups. ஓகே, இது குழந்தைங்கள ஸ்டடி பண்ணதுல வர்றது இல்லையா? அது சப்ரஷனா இருக்குமா? என்னமா? இப்போ நான் அக்ரெஷன் போடுறோம் இல்லையா லாஸ்ட்ல? ஆமா. அது வந்து அந்த குழந்தைங்க சப்ரஸ் பண்ணிருக்குமா இல்ல நேச்சுரலாவே அந்த இல்ல அவங்கள அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸ்க்குள்ளே அவங்க கூட்டிட்டு போல. ஓகே, அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்போஷரும் கொடுக்கல அத பத்தியே. ஓகே 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 ஓகேங்களா? நீங்க அந்த எக்ஸ்போஷருக்குள்ள போனாதானே உங்களுக்கு அது வந்து எஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையான்றது தெரியும். அதாவது நம்ம படிக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே வந்து பேஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு படிக்கிறோம். பட் பேசிக்கா என்ன, நீங்க பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் பீரியட்ல கொண்டு போறாங்க அவங்கள. அப்சர்வேஷன் எந்த இதுவா, அது எரிக் எரிக்சன் மாடலா இருக்கட்டும், இல்ல கிளாசிக்கல் கண்டிஷனிங்கா இருக்கட்டும், இல்ல ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கா இருக்கட்டும், இல்ல ஜான் பியாகெட்ஸ் தியரியா இருக்கட்டும், சோஷியோ எக்கனாமிக் தியரி என்ன வேணா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டிமுலை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டிமுலை கொடுக்கும்போது அந்த குழந்தை ஒரு விஷயத்த பாக்குது, கரெக்டா? அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அப்சர்வ் பண்றான். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னங்க, அத வந்து அடாப்ட் பண்றான். அடாப்ட் பண்றான் அப்படினாலே he started learning, ரைட்டா? ஆமா. yeah, she started learning that phase. அத லேர்ன் பண்ணாதான் அந்த அந்த இடத்துக்கு அவனால அடாப்ட் பண்ண முடியும். சோ அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, he keeps on taking that adaptation and one point his level of the brain will grow and he enters into the cognitive phase. இப்போ is that a word regular guys will use that? Regular kids will use that? Sir, they become addicted towards that. But அதுவே நீங்க கான்ஸ்டன்ட், அதாவது கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம ஒண்ணு படிக்கிறோம் இல்லையா? there's a continuous variable, right? What they will do exactly within the laboratory, they keep on giving the same kind of one scenario again and again and again and again to that particular individual to find every time whether he is giving the same answer or not. Yes, yes. Simple. It is so simple. The game has come in replacing that. One game which I really had a very bad impression is Squid. Squid Game is like it is stimulating their what is that, the ஒரு ஹார்மோனை வந்து பர்டிகுலரா அந்த மாதிரி இந்த டோபமைன் மாதிரி சம்திங் ஒரு ஹார்மோனை வந்து ட்ரிகர் பண்ணி it gives us some immense pleasure in his mind to adapt to the game. அதுல வந்து ஒரு முதல்ல எல்லாம் illusional தான் போயிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு செட்டப் illusion அப்படிதான் போயிட்டு இருந்தது. But when they started exposing to such games, right, they become delusional. The more you become delusional, that means it is completely occupying your memory, even if you go for the unconscious mode. அப்ப என்ன ஆகும்னா, இவங்க பாக்குற அவ்வளவு வயலண்ட் பிஹேவியரையும் அவங்க உள்ள தக்க வச்சுக்கிட்டு they acted just to the same face. நான் ஒரு நீங்களே நம்ம ஓகே, நான் என்னையவே எடுத்துக்கிறேன். நான் சின்ன பிள்ளைல பயங்கரமான ஹாரர் மூவிஸ் பார்ப்பேன். எப்போ பார்த்தா ஹாரர் மூவிஸ் பார்ப்பேன். அதுவும் எப்படி பார்ப்பேன், நைட் 8:30 தான் I'll see the horror movies. Everyone go to bed. சிரிக்கிறீங்களா? சரி சிரிச்சுக்கோங்க. Everyone go to bed, like complete dark room பண்ணிட்டு அப்பதான் வந்து I'll start watching the horror movies. ஆனா
ஒரு ஒரு 23 ஏஜ் ஒரு 20 ஏன் 23 ஒரு 16 இயர்ஸ்ல இருந்து ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஐ ஆம் லைக் த மோஸ்ட் டெரர் பீஸ் இன் த வேர்ல்டு. டெரர் பீஸ்னா லிட்டரலி டெரர் பீஸ். யாராவது வந்து எங்கிட்ட அணுகுமுறையெல்லாம் வந்தது அப்படின்னா கை தான் பேசும் முதல்ல, அப்புறம் தான் வாய் பேசும். கை தான் பேசும். பட்டு 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 பட்டுன்னு யாரா இருந்தாலும் அடிச்சு போட்டு வெளில வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெரர் பீஸ். அதுக்கப்புறம் ஐ ஸ்லோலி மாடிஃபைட். அது ஏன் வந்து அந்த மாதிரி நம்ம அவ்வளோ அக்ரெசிவ், ஏன் நமக்கு அவன் என்ன சொல்ல வரான்றது முதல்ல கவனிப்போமே, அதுக்கப்புறம் அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்லோலி மாடிஃபைட். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினேன். அப்புறம் ஐ ரியலைஸ்ட் வை மை மாம் ஹேஸ் புட் அ லார்ஜ் பேரியர் டு மீ டு see or watch the horror movies அப்படின்றது அப்புறம் தான் புரிஞ்சுது. As soon as I stopped watching the horror movies, my entire behavior has changed. I have shifted from the most worst to the most reliable சொல்ல முடியாது, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜோவியல் பர்சனா நான் என்ன எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். தேவையில்லாம ஒரு டென்ஷனை நம்ம ஏன் தேவையில்லாம மண்டைக்குள்ள ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் சேஞ்ச் அண்ட் கம் அவுட் ஃப்ரம் தி சிச்சுவேஷன். ஸோ இதுலேயே வந்து இன்னும் ஒரு லாஸ்ட்ல டூ ஸ்டடீஸ் இருக்கு. ஒன் இஸ் யுவர் கண்ட்ரோல் வேரியபிள். இப்போ நம்ம படிச்சுட்டோம், அதுலேயே பார்த்துட்டோம் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு. பட் இது இல்லாமல் ஒரு கார் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு லேர்னிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்லைடில் இருக்கு. You guys please go through it and you will get some more clarification. கூகுள்ல தேடி பாருங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் ஐ மீன் நான் சொல்றது சைக்கலாஜிக்கல் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. சைக்கலாஜிக்கல் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்க பார்க்க ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்களே டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் படிக்க கேஸ் ஸ்டடி, just go through some of the case studies which is available in Google. You will definitely come up with a good resource where you can split the dependent and independent variable and you can sit and analyze. You will definitely come up with the output. So this is my humble request to everyone. அது மாதிரி நேத்து அனுப்பிச்ச யூடியூப் ஒரு லிங்க் அவரோடது நீங்க பாத்தீங்கன்னா he is not only into the statistical point of view, he will also say all the science based videos in that. Even our developmental psychology has been covered, our social psychology has been covered, cognitive psychology, CBT, transitional analysis, everything is there in his one video channel. So you can find lots and lots of good resources from his channel. Adu one. The one more I wanted to add up. நம்ம அந்த சர்வே நீங்க யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்களா? அதுவாம சுபான் போட்டுட்டு அது வந்து நம்ம ரெக்கார்டட் செஷன் மட்டும் மேடம். இது வந்து நான் அவுட் சைட் இருக்கிற ரீசோர்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல நீங்க நான் இப்ப அனுப்பிச்சேன்னு சொன்னீங்களா, அது நம்ம குரூப்ல போட்டிருக்கீங்களா? ஆமா நேத்து மேம் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் கேக்குறேன், சுபான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்களே. எஸ் மேம் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே தேங்க் யூ. அதுல பாருங்க, அதுல மீன் மீடியன் எல்லாமே க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. ஆமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அவரு. So we'll jump over to the survey research now. Survey researchல நீங்க பாத்தீங்க அப்படின்னா this நான் எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கு, டிஸ்கிரிப்டிவ் இருக்கு, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சர்வேக்கு தேவையான என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண போறோம், what type of a research we are going to do is the first step. The second step is by collecting the data. What kind of a particular data needs to be collected. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன கொஸ்டினர் எடுக்க போறோம் ஆர் எப்படி இன்டர்வியூ பண்ண போறோம், வெதர் இட் இஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். அப்போ வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஆர் யூ கோயிங் டு டார்கெட் a small group of people or a large group of people? If you are getting an information from the large group of people, then accordingly your statistical point and your inferences is going to differ. If you are going to target a small group, then your inferences and the statistical point is going to be differ. Data எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? டைரக்டா கலெக்ட் பண்ணுவீங்களா, இன்டைரக்ட் மெத்தடாலஜில கலெக்ட் பண்ணுவீங்களா, அல்லது சப்ஜெக்ட் ஓரியன்டா போவீங்களா? அப்புறம் ஜெனரலைசேஷன் ஆஃப் லார்ஜ் பாப்புலேஷன். ஜெனரலைசேஷன்ஸ்னா என்ன சார்?
What is meant by generalization? We are going to categorize them, right? In a field, if you are going into the corporate side அப்படின்னா ஹெச்ஆர்ல ஒரு ரிசர்ச் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டினர் தான் நீங்க போட முடியும். அதை விட்டு அவுட் பவுண்டா நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஃபீல்டு, that is most important. சைக்காலஜியில் லேர்னிங்கா, தென் யூ ஹாவ் டு லேர்னிங் மட்டும் பார்க்க முடியாது. உங்களுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் லேர்னிங்காக இருக்கலாம், பட் உங்களோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆப்வியஸாக நிறைய விஷயம் அதில் இருக்கும். ஸோ அதிலிருந்து எது உங்களுடைய லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத மட்டும் யூ நீட் டு ஃபைண்ட் அண்ட் தென் அக்கார்டிங்லி யூ நீட் டு ஃப்ரேம் அப் யுவர் கொஸ்டினர்ஸ். ப்ராப்பர் கொஸ்டின் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் மெத்தட்ஸ் ஆர் க்ரூஷியல். அப்படின்னா அர்த்தம் ப்ராப்பர் கொஸ்டினர்னா நீங்கள் வந்து பைனரி கொஸ்டின்ஸ் போட போகிறீங்களா, இல்லை லேக்கட் ஸ்கேல் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் போட போகிறீங்களா. லேக்கட் ஸ்கேல் அப்படின்றது வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி strongly disagree, neutral, and agree, strongly agree. So if this is here, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து லிக்கட் ஸ்கேல். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸாக இருக்க போதா இல்லை க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸாக இருக்க போதா. ஆக்சுவலாக ஒரு சர்வே அப்படின்னா you need to consider both the questioners. You should take open-ended as well as your closed-ended. Closed-ended மட்டும் தான் நீங்க போட்டிருக்கீங்க, நீங்க open-ended questions போடல அப்படின்னா உங்களுடைய இன்ஃபரன்சஸ் கரெக்டா இருக்காது. ஓகேவா? This is your survey research. Next comes your survey methodology. Survey methodologyல என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ கலெக்ட் டேட்டா பண்ணும்போது எந்த மாதிரி கலெக்ட் டேட்டா, என்ன மாதிரி டேட்டாஸ் நம்ம கேதர் பண்ணுவோம், என்ன டைப் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் நம்ம சாய்ஸ்ல இருக்கு, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் we are going to keep it in that particular research. What kind of an objective, what is the targeted population, where exactly the resources are available, what is the response rate. இந்த அஞ்சு W கொஸ்டின்ஸையும் உள்ள போட்டீங்கன்னா we'll be getting the exact answers. And then who, what, which இல்லையா மேடம்? Exactly. எது பண்ணினாலும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கணும். அந்த கொஸ்டின் இருந்தாதான் you will get the exact inferences. அந்த கொஸ்டின் இல்லாம நம்ம பிளெண்டா தயார் பண்ணணும் அப்படின்னா that will lead to an error. ஸோ நம்மள ரொம்ப திங்க் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான். வாட், வென், வேர், அதெல்லாம். சரிங்களா? அடுத்து வந்து சர்வேயோட எய்ம். சர்வேயோட எய்ம் என்ன? எந்த பர்டிகுலர் குரூப்பை டிஸ்கிரைப் பண்ண போறோம், இந்த ஊர்ல இருக்கானா அந்த ஊர்ல இருக்கானா, என்ன ஏஜ் சிமிலாரிட்டியில இருக்காங்க அல்லது ஏஜோட டிஃபரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ரெஸ்பாண்டன்ட்டை நம்ம செலக்ட் பண்றோம். திஸ் இஸ் யோர் சர்வே எய்ம். ஸோ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் யோர் டைப்ஸ் ஆஃப் சர்வே மெத்தட்ஸ். One is face-to-face, telephonic surveys, return surveys. Actually, in the face-to-face survey, it is obsolete now. Most of the cases, it is obsolete. Even for the psychological research, they are making up a link through the online and spreading it to everywhere, just to make it a little ease. நீங்க face-to-face survey போனா கூட உங்களால வந்து அப்சல்யூட்டா 100% உங்களுக்கு பக்காவா ரிசல்ட் கொடுக்குறான்றது டவுட் தான். மோஸ்ட் ஆஃப் தம் தே டோன்ட் ஈவன் ரீட் த்ரூ த கொஸ்டினர்ஸ் விச் இஸ் அவைலபிள் தேர். ஓகேங்களா? டெலிஃபோனிக் சர்வீஸ் ஏர்லியர் டேஸ்ல வந்து தே டிட் டெலிஃபோனிக் சர்வீஸ் ஜஸ்ட் லைக் அதாவது மொபைல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி literally they will conduct a telephonic service. They will call to the particular group of people and they will read through their questions. The respondent has to answer the option A, option B, option C and option D. அவங்க சொல்றத பொறுத்து they will just respond to their questions and they will make the inferences. Now after that period they slowly put on the smartphones into the job, and smartphonesல வந்து லிங்க் அனுப்புவாங்க, இவங்க வந்து கிளிக் பண்ணி அனுப்புவாங்க. Just like if anyone has done the general survey available in India, not there are so many survey companies are available. நீங்க அதுல யாராவது any experience இருக்கா?
அதில் போய் பார்த்தீங்கன்னா they will send you a link through your email. They first ask you to register through your email. நான் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், and then the bank which is being connected through the email ID or through the phone number. And சில பேமெண்ட் மெத்தடாலஜிஸ் எல்லாம் வேறையா இருக்கும். சில பேர் வந்து பேபாலில் கொடுப்பாங்க, சில பேர் அமேசான் கார்டா கிஃப்ட் கார்டாக கொடுப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they will send points. நம்ம டோக்கன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல, அது மாதிரி பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு 10,000 கரெக்ட். That is how we made the decision to take it forward. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யோர் சர்வேயோட பேசிக். பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம சர்வே எடுக்கிற கொஸ்டினர்ஸை நம்மளுடைய ரெஸ்பாண்டன்ஸ்க்கு பாஸ் பண்ண முடியும், அதில் அவங்க எவ்வளோ ஈஸியாக வந்து அது எப்படி அவங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு பேப்பரில் இன்றைக்குமே பேப்பரில் அச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்து அதை நம்ம போய் வாங்கிட்டு வரணும், இல்லை அவங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் கரண்ட் சினாரியோ. ஸோ it will take a time consumption. Lot of time consumption is involved. Money matters, time matters, your energy matters. இது எல்லாத்தையும் simplify பண்ணணும் அப்படின்னா these were the surveys. Written surveys is very odd right now. இப்போ பண்றது கிடையாது. Earlier days it was. அதுக்கு written surveysம் எப்படி பண்றாங்க அப்படின்னா இப்போ lab based தான் பண்றாங்க. ஒரு group of people வந்து இன்வைட் பண்ணி லேப்ல இந்த மாதிரி நடக்குது, நான் ரிட்டர்ன் சர்வீஸ் உடனே இப்படி கொடுக்குறேன், நீங்க உடனே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இப்பெல்லாம் அந்த வெளியில போய் ரிட்டர்ன் சர்வீஸ் கொடுத்து வாங்குறதெல்லாம் இட்ஸ் வெரி 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 ரேர். அடுத்து கன்சர்ன்ஸ் ஆஃப் யுவர் சர்வே ரிசர்ச். இதுல ஒரு 6 டைப் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பயாஸ், சாம்பிள் பயாஸ், லேக் ஆஃப் டெப்த், ஆடிங் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன், டிபெண்டன்ஸ் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அண்ட் யுவர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ரெஸ்பான்ஸ் பயாஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். உங்களுடைய நீங்க கொடுக்குற ரிசர்ச் மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு படிக்க மாட்டாங்க, ஆன்சரை கப்பன்னு அழிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் பயாஸ். ஸோ அதை ப்ராப்பராக படித்து ஆன்சர் பண்ணணும். அப்படி அந்த ரிசர்ச் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது இருக்காது. என்கிட்ட நீ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நான் டிக் பண்ணிட்டு போகிறேன். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் பயாஸ். யுவர் சாம்பிள் பயாஸ். இப்போ சாம்பிள்லாம் பார்த்தீங்க, இப்போ இருக்க ஆன்லைன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சர்வேஸ் எல்லாம் எங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கண்ட்ரிஸ் அவே ஃப்ரம் இந்தியா, ரைட்? இந்தியாவில் வந்து ரீசர்ச்க்கு சர்க்குலேட் ஆகிற அமௌண்ட் வந்து இட்ஸ் வெரி லெஸ். அதே வந்து இஃப் இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் பேஸ்ட் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில், யூஎஸ்ல இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அது நடக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அந்த சாம்பிளிங்கை நம்ம அனுப்புறதுல ஒரு பயாஸ் இருக்கும். Bias அப்படின்னா nothing but the hesitation towards sending that particular research to a group of people which is situated in a different area. இந்த ஏரியாலேருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா they will omit the entire area. ஆனால் அவன் மேஜர் சிட்டிஸை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஸ்டடியோட இன்டெப்த் நாலேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த இன்டெப்த் நாலேஜை அவங்களால அவங்க கவர் பண்ண முடியாது. தட் இஸ் நத்திங் பட் யுவர் சாம்பிள் பயாஸ். லேக் ஆஃப் டெப்த். லேக் ஆஃப் டெப்த் அப்படின்னா கொஸ்டினர்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது யூ ஆர் நாட் அப்ராப்ரியேட்லி செலக்டிங் த கொஸ்டின்ஸ். As I told you, there's a lots and lots of questionnaire types available. Variables எப்படி நிறைய இருக்கோ இதே மாதிரி questionnaire typesம் நிறைய இருக்கு. ஸோ இந்த questionnaire டைப்ஸை வந்து நீங்கள் சரியாக அங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா and the depth of the information, the baseline factors of your survey research you cannot find out. That will become no use. And the research edukradhula no use, because that particular area will not be covered and you will not get any inferences on that. Adding demographic information is nothing but your age, your area, unga family la ethana peru, இந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களோட டெமோகிராஃபிக். நேம், ஏஜ், செக்ஸ். எக்ஸாக்ட்லி. செக்ஸ், நேம், நாட் நேம், செக்ஸ், ஏஜ், அதுக்கப்புறம் வந்து எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எத்தனை பேர், எந்த பிளேசஸ்ல இருக்கீங்க, திஸ் இஸ் யுவர் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர். எக்ஸாக்ட்லி. டிபெண்டன்ஸ் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன? டிபெண்டன்ஸ் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங்
சீக்கிரம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு வாங்க பார்ப்போம். என்னப்பா டிபெண்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் என்னப்பா? அந்த முன்னாடி உள்ளவங்க எவ்வளவு தூரம் தங்களை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது. வேற ஓகே, தட்ஸ் ரைட் சார். ஆக்சுவலா அதுதான் உண்மை. இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் ஃபார் 50 மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 48 மெம்பர்ஸ் தான் கிடைச்சிருக்காங்க, 2 மெம்பர்ஸ் கிடைக்கலன்னா you yourself go and fill அவங்களே we ourselves will fill it. Yes, we ourselves will fill the data. Dependence or self reporting. Okay, exactly. So என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டேட்டா கிடைக்காது. ஓகே, சூப்பர் பாயிண்ட், தேங்க்யூ சார். the last comes your confidentiality. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, அனாலிசிஸ் போடுறீங்க, செய்றீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபரன்சஸை யூ ஷுட் நாட், ஆஸ் கவுன்சிலிங் ஏரியாவில் எப்படி நம்ம கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், வி ஷுட் நாட் லீக் அவுட் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த குரூப் அல்லது அந்த கவுன்சிலிங்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ரீசர்ச்சும் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹைலி கான்ஃபிடென்ஷியல். இட் இஸ் மேட்டர் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல். ஓகே, அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. யூ கேனாட் ஓப்பன் இட் டு எனி ஒன். ஸோ இதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியோடைய purpose here. Apro the steps in conducting the survey research. So determination of the aims and objectives of the study. நம்ம என்ன aim பண்றோம், என்ன type of objectives எடுக்க போறோம், அதை எப்படி வந்து utilize பண்ண போறோம், that is your aim and objective of the study. Second is your define the population to be studied, find the right respondents on your area. Design and construct a survey. What is mean by design and construct a survey? Sampling, questionnaire, dependent variable, independent variable. Yeah, அதுதான் your design and construct a survey. Select a representative sample. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆக்சுவல் ஒரு பெரிய ரிசர்ச் இதுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு பெரிய ரிசர்ச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ரிசர்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் கொண்ட குரூப்போ இல்லை ஒரு 50 பேர் கொண்ட குரூப்போ, ஒரு 2000 பேர் 3000 பேருடைய சாம்பிள் பெரிய ஒரு குரூப்பை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு வைடாக அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, அதை போய் நம்ம வேர்ல்டு வைடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த சர்வேயோடைய சாம்பிளை அடுத்து ஒரு 10லேருந்து ஒரு 50 பேருக்குள்ளே அனுப்புவாங்க. இதை நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோமா, பர்ஃபெக்டாக அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோமா, எல்லா ஆக்சுவல் இதில் காட்டிலும் இட்ஸ் அ ப்ரீ அனாலிசிஸ். அந்த 50 பேர் என்ன இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, ஏன்னா இதை வந்து வேர்ல்டு வைடுன்றப்போ they can only send it through online இல்லையா, they cannot go for a physical in getting the physical inputs. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் தட்டி விடுவாங்க, அங்கேருந்து ரீசோர்ஸ் வரும், அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க, சில பேர்கிட்ட இருந்து வரவே வராது. ஸோ அகெயின் டிபெண்டன்ஸில் பண்ண மாதிரியே இங்கேயும் they will fill on their own to find the inferences. நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல சரியா ஆன்சர் தெரியலன்னா இங்கி போட்டு எழுதுவோம்ல, அது மாதிரி இதையும் முடிச்சிருவாங்க. அட்மினிஸ்டர் த சர்வே. நீங்க ஒரு ஆள் வந்து சர்வேயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, whereas they will be sending or passing the survey toward different set of people through their friends, through their colleagues, through their family members. அவங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் யாரா இருக்காங்களோ எல்லார்ட்டையும் எனக்கு கொடுங்க, ஏதாவது டவுட்னா என்கிட்ட வாங்க. That is your administer the surveys. Analysis, analyze and interpret the survey findings. சரி, findings அப்படின்னா நீங்க இவ்வளவு கொடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, யூ வில் கோ ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்புட். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலுக்கு போகும்போது நம்ம யூஸ் பண்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல பார் டயக்ராம் நம்ம போடுவோம், பார் டயக்ராம், ஹிஸ்டாகிராம் டயக்ராம், அதுக்கப்புறம் வந்து பை சார்ட், அதெல்லாம் போடுவோம். பை சார்ட்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், we will compare the
எத்தனை percentage of people living in this area, எத்தனை percentage of people has accepted the survey, எத்தனை people have percentage of people has rejected the inferences what we need, எத்தனை people வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க. So this is your analyze, interpret the survey findings, prepare the survey report. So after your statistical point, after you find the exact percentage of people who has accepted your survey, what you will do, you will provide or prepare a survey report by saying these many people have accepted, these many people have rejected, these many people are non-participant, which neither nor. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே ரிப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், we will provide a communicate the survey findings. What does it mean, the communicate the survey findings? இதைத்தானே மேம் முன்னாடியும் பார்த்தோம், இதைத்தானே மேம் ப்ரிப்பேர் த சர்வே ரிப்போர்ட்லையும் பார்த்தோம். அப்புறம் என்ன கம்யூனிகேட், யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்க? whoever is asking you to provide a survey, அவங்க கிட்ட நீங்க இதுதான் நான் பண்ணினேன், இதுல இன்ஃபரன்ஸ் வந்தது, இதோடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி இங்க இருக்கு, இதோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்கு, நான் இந்த இதெல்லாம் பண்ணினேன், பை சார்ட் போட்டேன், இது போட்டேன், அது போட்டேன், ஃபைனலி I have a finding that can be used for the general purposes. So you are communicating the entire survey either to an organization or through the lab or to your researcher, and that is your communicate of the survey findings. And next comes the types of surveys, research survey. So these types of surveys in நீங்க பாத்தீங்கன்னா there are lots and lots of types, survey types இருக்கு. அதுல நம்ம மெயினா படிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா there is two type of survey. One is the cross sectional and other one is going to be a longitudinal surveys. இது ரெண்டுமே வந்து it is subject related to our psychology area. So cross section na என்னன்னு பார்ப்போம். ஒரு இடத்துல இருந்து டேட்டா கலெக்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ல இருந்து கலெக்ட் ஆகி ஒரே டைம்ல அதை எவால்வேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேட்டா ஹாஸ் பீன் கலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் at a single point in time. அடுத்து less time consuming and economical. இது பண்றதுனால என்ன, நம்ம இந்த டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்ப எக்கனாமிக்கல், சீப். அடுத்து allows comparison between different groups. இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு it will be allowed to. Second, last thing is here provides a snapshot of the population in a particular moment. In a particular moment, அப்படின்னா அது என்ன particular moment? இருக்கிறீங்களாப்பா? particular moment என்னப்பா? provides a snapshot of a population at a particular moment. அப்படின்னா யாராவது ஓபன் பண்ணி சொல்லுங்க. என்னப்பா போர் அடிக்குதா சப்ஜெக்ட்? அந்த ரிசர்ச் பண்ற காலகட்டத்துல என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கறதா மேடம்? ஓகே, ஃபைன் ஃபைன், அவ்வளவுதான், சிம்பிள் மெத்தட் தான். ஆனா யாரும் வாய் திறக்கலையா, அதனால thank you so much. May not capture the cause and effect of a relationship. ஓகேங்களா? கிராஸ் செக்ஷனல்ல வந்து உங்களுக்கு பக்காவா காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் அ false representation of the answers. Second, last thing is example. Adula example என்னன்னு பாத்தீங்கன்னா studying the internet addiction across different age groups simultaneously. நம்ம நேரா பண்ணும்போது அந்த எஃபெக்டே தனிதான். எப்பவுமே ஆன்லைன்ல போனோம்னா பாதி நேரத்துல பாதி புஷ் தான். அதுவும் நீங்க வந்து சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம்.
அது சொல்லவும் முடியாது. எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சொல்ல முடியாது. ஆமா, that is the point. Okay, the last, I think we are coming to the end. Types of survey research la there is one more is longitudinal surveys. Longitudinal surveys அப்படின்னா ஒரே group of people the same surveyக்கு repeatedா n number of timesல அவங்கள உட்கார வைப்பாங்க. That is your longitudinal survey. அந்த longitudinal survey அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மாசமோ 2 மாசமோ நடக்கிற கதை இல்லை, வருஷ கணக்கா நடக்கும். வருஷ கணக்கா நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ரெஸ்பாண்டன்ட்டுடைய பாப்புலேஷன் அவங்களோட மைண்ட் மாறும்போது அதுலயும் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம்லயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ்ல ஒரு ரிசர்ச்ல இந்த பிபிடி சாரி டு டிஸ்டர்ப் யூ, இந்த பிபிடி அனுப்புவீங்களா மேடம்? அனுப்பிச்சிட்டேன், நான் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன்ப்பா. நான் ஓகே, நான் பார்க்கிறேன். குரூப்ல இருக்குப்பா, ஆல்ரெடி ஐ ஹவ் சென்ட் இட் டு. சரிங்களா? இது வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டடி யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் யுவர் பேனல் ஸ்டடி, தி அதர் ஒன் இஸ் கோஹார்ட் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேனல் ஸ்டடீஸ்ல வந்து சேம் இண்டிவிஜுவலை திருப்பி உட்கார வைப்பாங்க. ஒரே பர்சன் அவரே திருப்பி உட்காரப்பாங்க. கோஹார்ட் ஸ்டடீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஒரு குரூப்புக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த குரூப்புக்கு ரிலேட்டடான கேரக்டரிஸ்டிக் இருக்கிற பீப்புளை திருப்பி உட்கார வைப்பாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பேனல் ஸ்டடீஸ்ல ஒரே ஆளை திருப்பி உட்கார வைப்பாங்க. கோஹார்ட் ஸ்டடீஸ்ல வந்து காமன் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கிற அந்த செட் ஆஃப் பீப்புளை வந்து திருப்பி உட்கார வைப்பாங்க. இதுல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் ட்ராக் தி சேஞ்சஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஓவர் டைம். ஒவ்வொரு தடவை உட்கார வைக்கும் போதும் ஒவ்வொரு சேஞ்சஸ்ல இருப்பான், ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பான், ஒவ்வொரு விதமான மூட்ல இருப்பான், ஒவ்வொரு விதமான இன்ஃபரன்சஸ் மாறும். லைக் வேரிஸ், இட் வில் ஆல்சோ வேரிஸ். ஸோ இதுல உங்களால அந்த சேஞ்சஸ் எதனால நடக்குது, எந்த ஏஜ்ல நடக்குது அப்படின்றத யூ கேன் ஃபைண்ட் அவுட். பெட்டர் ஃபார் அசஸிங் காஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேட்டர். இப்போ ஒரு 15 இயர்ஸ்ல இவன் என்ன ரிலேட் பண்ணியிருக்கான், அப்போ இவனோட இன்ஃபரன்சஸ் என்ன, now he is getting into the age of 28 or 29, how his cause and effect has been changed. What is his observance and how it has been changing. The limitations, ரொம்ப time consumption, பயங்கர expensive. It is all into that lab-based experiments. Behavioral changes சொல்லுவோம். நம்மளோட பிஹேவியர் வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு ஏஜ்லையும் ஒவ்வொரு விதமான பர்செப்ஷன் இருக்கும், ஒவ்வொரு விதமான லேர்னிங் ஃபேக்டர் இருக்கும், ஒவ்வொரு விதமான அடாப்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு விதமான அடாப்டேஷன் வரும்போதும் அவங்க என்ன எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட இன்லைங் பிஹேவியர்ஸ் மாறும். ஸோ அதைத்தான் இவங்க இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ டைம் கன்சியூமிங் ஆகும், பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரிஸ்க் ஆஃப் ஹை ட்ராப் அவுட் ரேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு ரிசர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க வரல அப்படின்றதுனால அந்த ரிசர்ச்சில் வந்து த ஃப்ளோ இருக்காது. இட் வில் கெட் டிஸ்ரப்டட். அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் கெட்டிங் டிஸ்ரப்டட், தட் மீன்ஸ் தட் பர்சன் ஹேஸ் டு பி எலிமினேட்டட் ஃப்ரம் த சர்வே ஃபார் தி லைஃப் டைம். That survey or this result cannot be coherent, that cannot be compared, that cannot be taken for any further studies in the future. அப்ப இது வரைக்கும் அவனை வச்சு பண்ணின என்டையர் சிச்சுவேஷனுமே டோட்டலி வேஸ்ட். எக்ஸாம்பிள், studying changes in the life satisfaction before and after marriage over 18 years. Okay, so with this we are coming to the end. Survey research advantages: convenience, large sample size, comprehensive data collection, privacy, flexibility, standardization, and generalizability. At the disadvantages is rapport establishment, attrition of longitudinal studies, response bias, limited depth, inflexibility, sampling issues, and contact loss. Thanks, guys. For listening to me very patiently, and if there is any doubt, any clarifications, please contact me at any time. I'll be available.